கிரியேட் பண்ணி கொடுப்பேங்கிற அவரோட அமிதமான நம்பிக்கை. அதுக்கப்புறம் நம்ம மாநிலத்தில் ஒரு நைனாஜி அவர்களோட பேசிட்டு எனக்குனே உருவாக்கின பிரிவு இது. அப்படிப்பட்ட பிரிவை உருவாக்கணும்னு முடிவு பண்ண பிறகு என்னை தேர்ந்தெடுத்து மாநில தலைவர் சொன்ன பிறகு நான் என்ன பண்ணேன், ஒரு 64 பேரை இன்டர்வியூ பண்ணேன். ஒரு கம்பெனி நடத்துறது மாதிரி இன்டர்வியூ பண்ணி அதில் மலரபதிஜியை தேர்ந்தெடுத்தேன். அதுக்கு ஏற்பட்ட குழப்பம் இருந்தது. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து மத்திய அரசு நலப்பிரிவில் இருந்தார், நலத்திட்ட பிரிவில் இருந்தார். அவருக்கு நிறைய ஆஃபர் இருந்தது. அந்த இடத்துல அவர் கொஞ்சம் அவரும் நல்ல பெர்ஃபார்மர், அவருக்கு நிறைய ஆஃபர் இருந்தது. அவர்கிட்ட நான் முடிவாகமாக நீங்கள் என்னோட தான் இருக்கணும்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தார் அந்த நேரத்தில். அப்புறம் அவரும் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை அவர் சாமியார் போய் பார்த்துட்டு அவர் சொல்லுவார், அந்த கதையெல்லாம் அப்புறம் சொல்லுவார். அவர் பார்த்துட்டு அவரும் என்ஜிஓ பிரிவு வரணும்னு ஆர்வப்பட்டு வந்தார். இப்போ நாங்கள் தொடர்ந்து ஒற்றுமையாக எல்லாருமே நிறைய விஷயங்கள் செயல்படுறோம். நாங்கள் செயல்பட்டதுல ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி என்னன்னா, எல்லா பிரிவும் வந்து நம்ம பிரிவில் வந்து மண்டல் வரைக்கும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தோம்னா வேலை முடிஞ்சிடும். மாவட்ட ரீதியாக என்ன பண்ணுவாங்கன்னா, மாவட்டத்தில் இருக்கிற அரசியல்களுக்கு ஒரு கூட்டம் கேட்கறதுக்கு ஒவ்வொரு பிரிவை பயன்படுத்திக்குவாங்க. ரொம்ப சீரியஸாக ஒன்றும் பெரிய தமிழ்நாடு 67 டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப சீரியஸ் எவால்மெண்ட் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். சும்மா இங்கே ஒன்று நடக்கும். வர யாராச்சும் பெருந்தலைவர்கள் வரும்போது ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்காண்டி ஒரு அணி பிரிவாக இருக்குமே ஒழிய இந்த அணிக்கும் பிரிவுக்கு உண்டான தனி சிறப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. மகளிர் அணியில் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இளைஞர் அணியில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஓபிசி அணியில் பண்ணுவாங்க, தலித் அணியில் பட்டியலிடல் அணியில் ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்று கூடி மக்களை விசுவாசத்துக்கு எடுத்துட்டு வந்து மக்கள் ஓட்டை நம்ம பக்கத்தை திசை திருப்பி, திராவிட கட்சிகள் இருக்கிற ஒரு ஆழமான பங்குச்சேர்ந்த பூமியில் மக்கள் ஓட்டை திசை திருப்பி எடுத்துட்டு வந்து கொண்டாந்து நிறுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் செயலாக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பிரிவுகளும் அணியும் இன்ன வரைக்கும் இல்லை. அந்த விஷயத்தில் நம்ம அணி வந்து நம்மளோட பிரிவு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டாந்துருக்கோம். என்ன மாதிரி மாற்றத்துக்குன்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையாக எப்படி பண்ணால் இந்த பிரிவு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை தாண்டி மக்களுக்கு நம்ம மேலே ஒரு விசுவாசத்தை எடுத்துட்டு வந்து அந்த விசுவாசத்தினால ஓட்டு வந்து உங்களை மாதிரி இருக்கவங்க அவ்வளோ பேரும் அந்தந்த பகுதியில் ஒரு தலைவர் ஆகிற முயற்சி தான் இந்த முயற்சி. அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம பஞ்சாயத்து, உள்ளாட்சி தேர்தல்கள் இருக்கு, நகராட்சி தேர்தல்கள் இருக்கு, நம்ம கார்பரேஷன் தேர்தல் இருக்கு, மாநகராட்சி தேர்தல் இருக்கு. இவ்வளவு தேர்தலில் வந்து நம்மளோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெருசாக இல்லை. நம்ம கிட்டத்தட்ட 1231 மண்டல் நம்ம கிட்ட இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு சட்டமன்றத்துக்கு 4 மண்டல் குறையாம வச்சிருக்கோம். ஒரு மண்டலுக்கு பண்ண 7 நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அவ்வளவு பண்ணி கூட என்ன ஆகுதுன்னா, யாரும் நீங்க வந்து அரசாங்கத்துக்கு பச்சை இங்கு போடுற ஐட்டமே இல்லை. அந்த ஆர்வமே நம்ம கட்சியில ரொம்ப பேருக்கு கம்மியா இருக்கு. அதாவது நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம், அரசாங்க பொறுப்புல போய் உத்தியோகம் எடுத்து வேலை பார்க்கணும், நம்ம அதுக்கு ஒரு பதவியை அடையணும் அப்படிங்கிற ஒரு வீரியமோ ஒரு செயல்பாடோ நம்ம யார்கிட்டையுமே இல்லை, ரொம்ப இல்லை. அது இல்லாம தான் இருக்கு. இப்ப அதை முன்னெடுக்கணுங்கிற ஒரே ஆர்வத்துல தான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 1231 மண்டல்லையும் 7 நிர்வாகிகள்னா 8200 சம்திங் வரும். இவ்வளவு மண்டல் நிர்வாகிக்கு ஒரு மண்டல் நிர்வாகி, அவர் தலைவரோ துணைத் தலைவரோ இல்லை செயலாளரோ, ஒரு மண்டல் நிர்வாகிக்கு ஒரு குரூப், ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்கிறது 12 பேர் கொண்ட ஒரு குரூப்பு. 12 பேர் கொண்டதோ ஒரு குரூப்பு நம்ம சொல்லுவோம். அது எப்படின்னா, ஒரு தலைவி, ஒரு ட்ரெஷரரு, 10 மெம்பர், இப்படி உள்ளது ஒரு குரூப்னு சொல்லுவோம். 12 பேர். இந்த 12 பேர் வேணிக்கு 10 குரூப்பை உருவாக்கினா 120 பேர். அந்த 120 பேரை பண்ணாதான் பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் பண்ண முடியும். ஒரு பிஎல்எஃப் பண்ணணும்னா, பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் பண்ணணும்னா இந்த 120 பேர் உருவாக்கணும். அப்போ ஒரு மண்டலுக்கு 7 நிர்வாகிகள் இருக்கும் போது 840 நிர்வாகிகளை, அதாவது புது உறுப்பினரை சேர்த்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழிவகுக்கிறதா நம்ம திட்டம். அப்போ மற்ற பிரிவெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நிர்வாகிகளை மண்டல் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ரெகுலர் பொலிட்டிக்கல் ஒர்க் எதை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும்தான் என்ன பண்ண போறோம்னா, நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து இந்த புது உறுப்பினர் சேர்க்கையை ஒரு மண்டல நிர்வாகிக்கு 120 பேருக்கு சேர்த்து, ஒரு மண்டலுக்கு 840 பேரை சேர்த்து, ஒரு 3360 பேர் ஒரு 4 மண்டல் கொண்ட ஒரு சட்டமன்றத்துக்கு உருவாக்கிட்டோம்னா 3360 பேர் புது விசுவாசிகள் நம்ம கட்சிக்கு கொண்டாந்து கொடுக்குறோம். அந்த 3360 பேர் நம்மளோட செயல்பாடுல சந்தோஷம் வந்ததுன்னா
அவங்க வீட்டில் ஒரு 3 பேர் சேர்ந்தா கிட்டத்தட்ட 11,000 பேர் நமக்கு வாக்கு வங்கியா மாத்தி கொடுக்குறோம். அப்ப நீங்க வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகிறதுக்கு அவ்வளவு வழியும் கிடைச்சு. இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையில எல்லாரும் தலைவராகணும். எல்லாருக்கும் அரசாங்கத்துல ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ரூபத்துல இவங்க மக்களை வசீகரப்படுத்தணும். மக்கள் நம்பிக்கைக்கு நம்ம கட்சிக்காரங்க அவங்க மக்கள் நம்பிக்கைக்கு வரணுங்கிறதுனாலதான் என்ன பண்ணோம், இந்த புது உறுப்பினர் சேர்க்கிறவங்கள வெறும் உறுப்பினர்களாக தான் வச்சுக்க போறோம் அப்படியே கட்சி நிர்வாகிகளை கொண்டு வரவே மாட்டோம். நம்ம கட்சி நிர்வாகி ஒரு மண்டல் தலைவர் வந்து உறுப்பினர் சேர்த்தா அவர் வேணா பிஎல்எஃப் ஆகலாம், பஞ்சாயத்து ஃபெடரேஷன் அவரை மாற்றுவோமே ஒழிய ஒரு காலம் நிர்வாகிகளை நம்ம வந்து கட்சிக்கு எடுத்துட மாட்டோம். இதை நம்ம மாநிலத்தில் என்ன பேசி முடிவெடுத்திருக்கோம்னா, இந்த நிர்வாகிகள் நம்ம மொத்தம் 10,34,040 நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க பண்றோம். ஏன்னா 8,261 பேர் நம்ம நிர்வாகிகளுக்கு, ஒரு நிர்வாகிக்கு 120 பேர் இன்னைக்கு போட்டீங்கன்னா 10,34,040 நிர்வாகிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கட்சிக்கு நம்ம பிரிவு மூலமா ஒரு என்ஜிஓ பிரிவு மூலமாவே அது செயல்படுறதுங்கிறதான் பெரிய திட்டம். இந்த திட்டத்தை நம்ம வந்து முதல் தடவை என்ன பண்ணோம், ரீசெண்டா ஆலங்குடியில வந்து நல்ல முயற்சி பண்ணி, புதுக்கோட்டை ஆலங்குடியில முயற்சி பண்ணி இப்போ 3,360 உறுப்பினர்களை சேர்த்து 5,000 பேர் வாங்கணும். இப்போ 8ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். என்ன நிகழ்ச்சி நடத்துறோம்னா, மோடியின் வாழ்வாதார அடைக்காப்பகம், சுதேசி, சுயசார்பு, சுய வேலைவாய்ப்பு திட்ட தொடக்க விழா அப்படிங்கிறது 8ஆம் தேதி நடத்துகிறோம். நம்ம மாநில தலைவரோட நயினாட்சி அவங்க தலைமையில். அதுக்கப்புறம் வந்து அவங்க குஷ்பு இன்வைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க கொஞ்சம் கிராமத்தில் கொஞ்சம் பாப்புலராக இருப்பாங்க. இந்த பெண்களுக்கு ஒரு வசீகரம் வேணுங்கிறதுக்காக அவங்க இன்வைட் பண்ணி இந்த 5,000 பேரும் நம்ம கட்சிக்கு வந்த புது மகளிர் உறுப்பினர்கள். நீங்கள் அங்கே தான் சந்தோஷப்படணும். இவங்க யாரும் கட்சிக்காரங்க கிடையாது. இவங்க பலவிதமான செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருந்தவங்களை எல்லாம் ஒன்று கூடி இப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறத உடைச்சிடணும். செல்ஃப் எம்பவர்டு குரூப்னு அதை மாற்றணும். ஏன் செல்ஃப் எம்பவர்டு குரூப்னு மாற்றுறோம்னா, நம்ம என்ன திட்டம் போட்டிருக்கோம்னா, பலவிதமான 600 பொருட்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதாவது அக்ரி ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பித்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வரைக்கும் இவங்களை வச்சு செய்ய போகிறோம். இவங்களுக்கு ஒரு நாள் வருமானம் குறைஞ்சபட்சம் 600 ரூபா கொடுக்கணுங்கிறது நம்ம திட்டம். 100 ரூபாயில் ஆரம்பித்து அவங்க ஸ்கில் டெவலப் பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்இடி பல்பு தயார் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எல்இடி பல்பு 22லேருந்து 26 ரூபா தான் காஸ்ட் ஆகுது. ஆனால் இப்போ எம்ஆர்பி வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ இது இந்த பெண்கள் தயார் பண்ணி அதை ஒரு எம்எஸ்எம்இ கொள்முதல் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு 600 ரூபா சம்பளம் வரதுக்கு வேணுங்கிற உபகரணங்களை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, பெரிய நிறுவனத்தில் போய் வேலை பார்த்தா பிஎஃப் கொடுக்கணும், இஎஸ்ஐ கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு, போக்குவரத்து, ஏகப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா, அவனோட ரா மெட்டீரியலை நம்ம இடத்துக்கு வந்துடும். நம்ம இடத்துல இந்த குழந்தைகளெல்லாம் வச்சு, குழந்தைன்னு நான் சொல்றதுலாம் சின்ன பொண்ணுங்களாம் இருக்கிறதுனால தான் அதுக்காண்டி குழந்தைன்னு சொல்கிறேன் என் வயசுக்கு. இவங்களெல்லாம் வச்சு நம்ம உருவாக்கி அவங்களுக்கு அந்த பொருளை பண்ணி சேர்க்கும் போது இவங்களோட ஒரு நாள் வருமானம் 300 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் வந்துட்டாங்க. ஸ்கில் டெவலப் பண்ண குவாலிட்டி எவ்வளோ ப்ரொடக்ஷன் குவாலிட்டிக்கு தகுந்தப்பல தான் அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஒரு பொருள் பண்ணால் இவ்வளோ ரூபான்னு கொடுத்தாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய பொருளோட விவரங்கள் வரதுனால பண்ணணும். இதுலேயும் நம்ம என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா, எந்த பொருளுமே அதிக விலைக்கு விற்கிற பொருளாக இருக்கணும், ஆனால் குறைஞ்ச விலைக்கு தயார் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கணும். இந்த எல்இடி பல்ப் மாதிரி விலை விற்கிற விலை 100 ரூபா, தயார் பண்ணுறது 22 ரூபா 28 ரூபான்னு வரும்போது அவனோட லாபம் ஜாஸ்தியாக இருக்கிறது. நம்ம உரிமை எடுத்து கேட்கலாம், இந்த பிள்ளைகளுக்கு நீ கூட சம்பளம் கொடு அப்படின்னு அந்த எம்எஸ்எம்இ இந்த ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற கம்பெனி அதை வாங்கி விற்கிற கம்பெனியோட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசி கூட வருமானத்தை வாங்கி கொடுத்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஸ்கில் கூட 600 ரூபா இல்லை 700 800 ரூபா கூட சம்பாதிக்கிறதுக்கு இந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பு வந்தால் என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு 1,16,00,000 பேர் ரத்தம் சிந்தி தன்னோட ரத்த விருத்திக்காண்டி ரத்தம் சிந்துறாங்க. ரத்த விருத்தி தான், வேற 3 வேளை சாப்பாடுக்கு தான் உயிர் வாழ்கிற கூட்டம் இன்னும் தமிழ்நாட்டில் 1 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 1 கோடி மக்கள் 6,000 ரூபா 7,000 ரூபா வருமானத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு ரேஷன் கடை மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் உணவு பற்றாக்குறைன்னு உடல் நலிந்திருப்பாங்க, உயிர் விட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு தப்பு நடந்துடும். ஏதோ இந்த ரேஷன் அமைப்பு இருக்கிறதுனால தான் இந்த உயிர் வாழ்றதுல அவ்வளோ பிரச்சனை இல்லையே ஒழிய, ஆனால் அவங்க சம்பாதிக்கிறது இன்ன வரைக்குமே வெறும் ரத்த விருத்திக்கு தான் ரத்தம் சிந்துறாங்களே ஒழிய தன்னோட வாழ்வாதாரத்துக்காண்டி வாழ்க்கைக்கு அவங்க வரவே இல்லை. அதனால வாழ்வாதார வாழ்க்கைக்கு அவங்க எடுத்துட்டு வந்து விடணும்னா
அந்த 6000 தாண்டி 15,000 வரணும். இந்த 600 ரூபா மேனிக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்சி 25 நாளைக்கு அவங்க உழைச்சிட்டாங்கன்னா 15,000 அவங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் நம்ம மிகப்பெரிய பொருளாதாரத்தை வளர்க்குறோம். அதை தாண்டி முக்கியமாக இதில் ஒரு எக்கானமி ஒன்று இருக்குது. எக்கனாமிக் சைடுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா 15,000 கோடி போன ஆண்டு 24-25 தமிழ்நாடுக்கு மட்டும் 15,000 கோடி செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு கடன் கொடுத்துருக்காங்க. 15,000 கோடி. இந்த 15,000 கோடி இந்த பொண்ணுகள்லாம் எப்படி வாங்கியிருக்காங்கன்னா 3 வட்டிக்கு வாங்கின கடனை இந்த ஆளுகளை பயன்படுத்தி 2 வட்டிக்கு வாங்கி 3 வட்டி கடன் அடைச்சு இந்த 2 வட்டி கடனுக்கு வேற எங்கேயோ 10 தேய்ச்சி அடைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒழிய இந்த 15,000 கோடி வந்து ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனா மாறிச்ச ஒழிய நம்ம நாடு மோடியோட திட்டத்துக்கு வந்து ஜிடிபியோட குரோத்துக்கு ஒரு பெனிஃபிட் வருது. இதனால பொருளாதார வளர்ச்சி வந்ததா? இல்லை. இதனால பொருளாதார வளர்ச்சியில ஜிடிபியோட குரோத் வந்ததா? இல்ல. சரி, இந்த புள்ள ஸ்கில் டெவலப் ஆச்சா? இல்ல. இல்ல இந்த புள்ள சுயசார்பா ஆயிடுச்சா? இல்ல. இல்ல இந்த பொருள் தயார் பண்ணது சுதேசியாச்சா? இல்ல. கடைசியில் இந்த புள்ள சுய வேலை வாய்ப்பு திட்டத்துல சுய வேலை வாய்ப்பு வாழ்க்கைக்கு வந்துச்சா? அதுவும் இல்லை. மொத்தம் எதுவுமே இல்லை. ஆனா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடிஜி அரசாங்கம் வந்து 15,000 கோடி போன வருஷம் தமிழ்நாடு மட்டுமே கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப இதுல வெறும் திமுக காரணம் அதிமுக சாரி டு சே, ஏன்னா அவங்களும் இதுல கலந்துதான் இருக்காங்க. இவங்க வெறும் கட்ட பஞ்சாயத்துக்காக வேண்டிதான் இந்த 15,000 கோடியை பயன்படுத்தினாங்களுடைய மக்களோட வாழ்வாதாரத்துக்கோ அவங்களோட செயல்பாடுக்கோ அவங்களோட தண்ணீரைக்கோ எதுவுமே நடக்கல. இதெல்லாம் உடைச்சு தூக்கி சுற்றுநூறா தூக்கி விட்டு அறியறதுக்கு தான் இந்த பிரிவை நான் உருவாக்கியது. இந்த பிரிவை செயல் திட்டத்தை என்னத்தை செயலாக்குறதுல எனக்கு என்ன சந்தோஷம்னா, மங்களபதிஜி மாதிரி என்னோட மாநில நிர்வாகிகள் எல்லாரும் கடுமையாக இதை மாதிரிலாம் உழைச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆலங்குடியில் இந்த 5,000 மகளிரை கூப்பிட்டு இது எல்லாம் புதுவரையும் சேர்த்துருக்கோம். இவ்வளவு ஒரு 2 மாசம் 3 மாசம் இல்லை, 5ஆம் தேதி ஆரம்பிச்சோம். இன்னைக்கு தேதி என்ன? 28. அதுக்குள்ள 5,000 சேர்த்துருக்கோம். அப்ப சேர்க்கறதுக்கு முடியும் 5ஆம் தேதி ஆரம்பிச்சோம். 5ஆம் தேதி இதுல நடுவில் எங்களுக்கு இடர்பாடு வேற. நம்ம கட்சியில ஒரு இடர்பாடு, சரல்ல வந்து 1000 மெம்பருக்கு மேல அந்த கார்டு ஏத்துக்க மாட்டேங்குது, டிக்ளைன் பண்ணது. இப்ப அப்படி ஒரு பிரச்சனை வந்து 2 நாள் சொலக்கப்பட்டு திருப்பி என்ன பண்ணிட்டோம், இப்ப மங்களபதிஜியோட இந்த ஏரியாவுக்கு பேரு குறிஞ்சி மட்டம்னு வச்சிருக்கோம், மண்டல் கோட்டம்னு வச்சிருக்கோம், குறிஞ்சி கோட்டம்னு வச்சிருக்கோம். இந்த குறிஞ்சி கோட்டத்துக்கு தனியா ஒரு கார்டு ரெடி பண்ணி இப்ப அது மூலமா ஆரம்பிச்சதுனாலதான் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. இல்லாட்டி வெறும் என்ஜிஓ செல்லுன்னு நாங்க பண்ண தலை கார்டு வந்து 1000தோட நின்றுச்சு. இப்ப பண்ணதெல்லாம் ஒவ்வொரு கோட்டத்துக்கும் அதாவது தனித்தனி பேரை வச்சு அந்தந்த பேர்ல இருந்து உருவாக்குனதுதான் இந்த அளவுக்கு இப்ப 5,000 வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் அவங்க மகளபதிஜி அதை எப்படி பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்க என்ன சொல்லுவாரு. அவங்க சாரும் செந்தில்குமாரும் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் பண்ணீங்கன்னா யாராச்சும் ஒரு ஆள் கால்குலேட்டர் போட்டு பாருங்க, யாரோ ஒரு ஆள் கால்குலேட்டர் ஆன் பண்ணுங்க. 600 ரூபா நீங்கள் வந்து இந்த பாருங்க, 7 நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகள், ஒரு நிர்வாகிக்கு 120 பேர், 7 × 120 போடுங்க ஃபர்ஸ்ட். ஸோ 7 ரூபா ஒரு ஆளுக்கு 120 பேர். அந்த 120 எப்படின்னா 12 பேர் கொண்டது ஒரு குரூப்பு, 10 குரூப் ரெடி பண்ணுவாரு ஒரு நிர்வாகி. அவர் தலைவரோ துணைத் தலைவரோ செயலாளரோ அதை பத்தி கவலை இல்லை. 120 எவ்வளவு வருது? 840 பேர். இப்போ இந்த சட்டமன்றம் எவ்வளவு இருக்கு? 4 கோடி. ஸோ 4 மண்டல் இருக்குன்னா இன்ட்டு 4 இன்ட்டு 600 ரூபா. நம்ம 600 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்குறோம்னு கணக்கு வச்சுக்கோங்க. 3360 பேருக்கு 600 ரூபா ஒரு நாளைக்கு. 2 கோடியே 1,06,000 இல்ல 20 லட்சம். சோ 20 லட்சம் ரூபாய் நீ உங்களோட சப்போர்ட்ல ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்குற அளவு வரப்போகுதுன்னா உங்க ஏரியா, உங்களோட மரியாதை, உங்களுக்கு அந்த ஏழைகிட்ட இருக்க விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீங்களே வச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து டிஎம்கே மாதிரி கமிஷன் பண்ண முடியாது, போலீஸ்காரங்க மிரட்டி காசு வாங்க முடியாது, கடை போட்டு ரோடெல்லாம் கடை போட்டுட்டு நம்மளால எதுவுமே பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா இது பண்ணலாம் இல்லை. யாரோ ஒரு ஏழை பொண்ணோ ஒரு ஏழை பையனையும் வளர்க்குறோம்.
அவன் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். அவனுக்கு நம்ம ஸ்கில் வேற ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம். ஸ்டைஃபன் வேற அவனுக்கு 6000 ரூபாய் 7000 ரூபாய் நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறோம். ஸ்கில் அவனோட ஸ்கில்லை இப்போ எல்இடி பல்ப் பண்ணுறதுக்கு ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கம்பெனியோட சேர்ந்துருவோம். இப்போ அவங்க வந்து அந்த எல்இடி பல்ப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 பேர் படித்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அந்த படித்த பிள்ளைங்க படிக்காத ஆளுகளை வச்சு வேலை வாங்க வேண்டியதுதான். கரெக்டா? இப்போ இந்த மாதிரி ஒரு பொருள் நான் சொல்றேன், இது மாதிரி பல பொருட்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளையும் பண்ணி 20 லட்சம் ரூபாய் வந்து உங்களோட சட்டமன்றம் மட்டும் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வந்தா உங்க தெருவில் உங்க பூத்து லெவலில் உங்களோட மரியாதை எந்த அளவுக்கு வரும் நீங்களே யோசனை. உங்க பூத்துல 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்குக்கு. உங்களால ஒரு 120 பேரை கூட உங்க பூத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சேர்க்க முடியலன்னா நீங்க எப்படி அரசியல்வாதி ஆறது? நீங்க எப்படி பஞ்சாயத்துலயோ நகராட்சியிலயோ ஏதோ ஒரு உள்ளாட்சி தேர்தல நகராட்சி எதுல ஒண்ணு நீங்க வரணும்ல. அது வரலன்னா நீங்க அரசியல் வாழ்வு என்ன இருக்கு? ஒரு பணி நீங்க ஒரு கவுன்சிலர் ஆயிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க எம்எல்ஏக்கு ட்ரை பண்ணலாம். இப்படிதானே எல்லாரும் வளர்ந்துருக்காங்க. இப்ப எடப்பாடி அண்ணன் வந்து எப்படி வளர்ந்துருக்காரு? சாதாரண ஒன்றியத்துல இருந்து தானே இவ்வளவு உயரத்துக்கு போறாரு சீஃப் மினிஸ்டர். அப்போ இந்த ஏரியாவில இந்த இடத்துல வந்து மக்கள் ஒரு விஷயத்த இந்த கொங்கு மண்டலத்துல மக்கள் என்ன ஒரு விஷயத்த சந்தோஷமா பாக்குறாங்கன்னா உழைப்பாளிகளை மதிக்கிறாங்க. தொடர்ந்து உழைச்சு அவன் வந்து நம்ம அந்த அந்த இனத்தோடையோ அந்த ஊரோடையோ ஒரு இணக்கமா இருந்தா அவங்க பாதுகாத்துறாங்க. அவங்க வலிமையா சப்போர்ட் பண்ணிடுறாங்க. இது நடந்துருக்குல்ல. அப்ப மக்கள் பார்வையில ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. மக்கள் வெகுஜனம் எப்படி இருக்காங்கன்னா நீ எனக்கு உண்டான ஆளா இரு, நான் உனக்கு உண்டான ஆளா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு உண்டான ஆளை நீங்க எப்படி காமிச்சுக்க முடியும்? சும்மா பாரத் மாதா கி ஜெய் கத்தியோ இல்ல இந்த துண்டை போட்டுக்கிட்டோ இல்ல கொடி ஏத்தியோ இல்ல அப்பப்போ போய் அன்னதானம் கொடுத்தோ இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா நீங்க வந்து கொண்டே ஒரு பக்கெட் கொடுக்குறீங்கன்னா நீங்க வெறும் பிளாஸ்டிக் பக்கெட் கொடுத்தீங்கன்னா திமுக சில்வர் பக்கெட் கொடுப்பான். நீங்க அவனோட எதுலையும் கொடுத்து மக்களை கவரே பண்ண முடியாது. ஏதாவது கொடுத்து கவர் பண்ண முடியுமா மக்களை? நீங்க எது கொடுத்தாலும் அதோட பெட்டரா அவங்களுக்கு அவன்கிட்ட அவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க. ஒரு கிளை தலைவர் கோடீஸ்வரன் திமுக. நம்ம கிளைத்தலைவர் போட்டு போட முடியுமா? முடியாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த மாதிரி யுக்திகளை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி மக்கள் பார்வையில நம்ம எடுத்துட்டு வந்தாலுடைய நம்ம கட்சியை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுவும் தமிழ்நாட்டில் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். திராவிடம் சொல்லி 50 வருஷம் மூல செலவு பண்ண இடத்துல நீங்க எந்த ஒரு புது சித்தாந்தத்தையும் கொண்டு போக முடியாது. ஆனா தமிழ் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. அவனுக்கு லாபம்னா நம்மகிட்ட செட்டில் ஆகும். வேற எதுக்குமே செட்டில் ஆக மாட்டான். நீங்க பாருங்களேன், கடன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கானா அவனுக்கு சைக்கிளை விட்டு இறங்கி அண்ணே நல்லா இருக்குதான்னு கேட்டுப்போம். பத்திரிக்கையில ஊர்ல கிராமத்துல நம்ம கடன் கேட்கறோம்னு இருந்தாலும் வச்சுக்க திரும்பிக்கும் இப்படி வண்டி போவோம். பார்த்துருக்கீங்களா? அப்ப இங்க என்ன இருக்கு? தமிழ் மக்களோட குணம் என்ன இருக்கு? லாபமா இருந்தா பழகவே மாட்டான். பக்கத்துக்கு வீட்டுக்காரனோட பேச மாட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு லாபம் வேணும். தமிழ் மக்கள் மட்டும் அந்த மாதிரி ஒரு கெட்ட என்ன இருக்கு? நான் வஸ்தபவன்ல பார்த்தேன். இவர்கிட்ட கூட சொன்னேன், இவங்களாம் மீட்டிங் வந்திருந்தாங்க போனோம். சொன்னேன், வஸ்தபவன்ல இருக்கிற எல்லா நேபாளியும் எல்லா பீகாரையும் ஒரு சந்தோஷமா பேசிக்கிறான். ஆனா தமிழ் வேலைக்காரன் ஒருத்தரோட பேசிக்கவே மாட்டேங்கிறான். இது என்ன அநியாயமா இருக்கு? தமிழ் மொழியில இணக்கமா இன்னொரு ஆளோட பேசவே மாட்டேங்கிறான். ஆனா பீகாரி ஒரிசா நேபாளி எல்லாம் கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பிள்ளை இடற போச்சுங்க, அந்த பிள்ளைய டக்குன்னு இன்னொரு நேபாளி பிடிக்கிறான். அதுக்கு 2 ஹிந்தியில ஏதோ பேசிக்குதுங்க. நமக்கு ஹிந்தி தெரியாது, பேசிக்குதுங்க. பேசிட்டு பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுன்னு ஏதோ சொல்றான். நமக்கு அது புரியுது, பரிபாஷையில எனக்கு எல்லாம் புரியுது. அதே சமயம் தமிழன் வந்து ஒரு இதை வச்சுட்டு போறான் தட்ட. அந்த பையனை கூப்பிட்டு இன்னொரு பையன் சொல்றான் காதல். அப்ப தமிழனோட கெட்ட புத்தி என்னவா இருக்குன்னா இணக்கமே இல்லை. அது ஈகோ குப்பையில கூட சொல்லணும். ஈகோ கூட இல்லை அவனுக்கு. வரட்டுத்தனமா இருக்கான். எப்படி வரட்டு? லாபம் இல்லடா, இவனோட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாத்துலயுமே இவன் என்ன பண்றான்? வெயிங் ஸ்கேல தூக்கிட்டு போறான். இவனால எனக்கு என்ன லாபம், இவனால என்ன லாபம்னு வெயிட் போட்டு பார்த்து ஒரு ரூபாய் ஒருத்தரோட பேசிக்கிறதே கிடையாது. இப்படி ஒரு இனத்துக்கிட்ட போய் நம்ம வேலை பார்த்து இந்த கட்சி எப்படி வளர்க்கறது நீங்களே சொல்லுங்க. அப்ப நிறைய போய் சொல்லணும். கலைஞர் சொன்ன அளவுக்கு நிறைய போய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணாதான் இவங்களை ஈர்க்க முடியும். அவர் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. இப்ப கூட பாருங்க, இந்த மேனிஃபெஸ்டோல அவ்வளவு திட்டம் சொன்னாங்க. அந்த திட்டத்துல 20% கூட அவங்க பண்ணல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா நம்புறான். கொடுக்குறேன் நம்பிக்கையிலே அவன் நல்லா வாழ்ந்துகிட்டே போயிட்டே இருக்கான். இது எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாந்த ஆளுங்களாவே நம்ம ஆளு இருப்பாங்க. அதனால அவனுக்கு உண்மையாவே கொடுப்போம். உனக்கு இதனால ஆசை, நான் உனக்கு லாபமா இருந்தாதான் நீ சிரிப்ப. ரெடி என்ன சிரிக்க மாட்டேன், நான் உனக்கு லாபமா இருக்கு. இனிமேச்சும் சிரிக்கிறியான்னு பார்ப்போம். மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு.
கொடுக்குறோம் அப்படின்னா வந்துடுவாங்க. அதான் நம்ம போய் நம்ம மோதிஜியை வச்சுக்கிட்டு நம்ம போய் சும்மா கொடுக்க முடியாதுல்ல. உனக்கு உழைப்பு கற்றுக் கொடுக்குறேன். உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன்? உழைப்பை கற்றுக் கொடுக்குறேன். கரெக்டா? நான் கற்றுக் கொடுத்த உழைப்பை நீ செலவு பண்ணு, நான் அதில் உனக்கு பணம் கொடுக்குறேன். இதுதான் ஃபார்முலா. இதை நோக்கி போனால் கண்டிப்பாக இப்போ எப்படி ஆலங்குடியில் 5000 பேர் சேர்த்து ஒரு நிகழ்ச்சியே போகிறப்ப 8ஆம் தேதி நிகழ்ச்சியே வச்சுட்டோம். அது மாதிரி உங்கள் சேலத்துலையும் கிழக்கு மாவட்டத்துலையும் நீங்கள் இது ஒரு சீரியஸாக எடுத்து செயல்படுங்க. நாங்கள் துணை இருக்கிறோம். மருடபதியில் நல்ல மனுஷன், ஒரு நல்ல மனுஷன். உங்களுக்கு போட்ட பொறுப்பாளர் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவருக்கு விஷயம் தெரிஞ்சவர், தொழில் தெரிஞ்சவர். அவருக்கு என்ன மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது, செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குது. செய்யணும்னு ஆர்வம் இருக்கிற தலைவர்கள் உங்களுக்கு கிடைக்கிறது பாலைவனத்தில் தண்ணி வந்தது மாதிரி. எங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னா நீங்கள் அரசாங்க பதவி எதுவுமே அடைய மாட்டீங்க. இப்படியே எவனுக்கோ பேசிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப்பை நம்ம பிஜேபி வாட்ஸ்அப் அரசியல் நல்லா பண்ணோம். வாட்ஸ்அப் அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த வாட்ஸ்அப் அரசியலில் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட தான் கெட்ட பேர் வாங்கினீங்களே, உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கும். தயவு கொடுத்து நான் நம்பி சொல்கிறேன். நீங்கள் இதில் சிரத்தை மட்டும் போடுங்க. உங்கள் வாழ்க்கை இருக்கும். இதில் உங்களுக்கு வருமானத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு வரும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா இதை மேனேஜ் பண்ணும்போது அந்த எம்எஸ்எம்இ உங்களோட நல்ல விசுவாசம் ஆகிட்டான். அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு ஏதோ ஒரு சலுகைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். அது நம்ம போய் இப்போ அவன்கிட்ட சொன்னோன்னு ஓடி போயிடுவான். ஆனால் காலம் போக என்ன ஆகும்னா உங்களோட உழைப்பு, உங்கள் திறனெல்லாம் பார்த்து அவனுக்கு நீங்கள் தேவையாயிருங்க. அந்த எம்எஸ்எம்இக்கு நீங்களே தேவையாயிருவீங்க. அப்போ அவரோட ஒரு வரவு செலவுக்கு நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா உங்களோட சுயசார்பு தன்மையும் உங்களுக்கு இதில் ஒரு வளர்ச்சி கிடைக்குங்கிறது தான் தொலைநோக்கு. அதை நம்ம வெளிப்படையாக இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்போ வெளிப்படையாக சொல்கிறது என்னன்னா, ஏழைகளுக்கு வளம் கொடுக்குறோம், வாழ்வாதாரம் அடைக்காப்பம் பண்ணுறோம், கோழிக்கு அடகாப்பம் பண்ணுற மாதிரி நம்ம மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அடகாப்பம் பண்ணுறோம். அந்த அடகாப்பத்தில் அதில் வளர்த்து விட்றோம். அதுக்கு நல்லா பொறிஞ்சு வெளியே வாழ்க்கையில் வளரட்டும். இந்த பிள்ளை நம்மளை விட்டுட்டு போனால் கூட அதுக்கு ஸ்கில் கொடுத்துரும். ஆனால் அந்த நாட்டுக்கு லாபமாயிடும். நமக்கு தான் நஷ்டம் கட்சிக்கு. ஆனால் அந்த பிள்ளைக்கு ஸ்கில் கிடைச்சா நம்ம நாட்டுக்கு லாபம். கரெக்டாக நம்ம நாட்டுக்கு லாபம். ஆபத்தான் நீங்கள் பண்ணுற முயற்சி எல்லாமே ஏழைகள் நலம் சார்ந்து, ஏழைகளோட வாழ்வாதாரம் சார்ந்து. இன்னைக்கு ரத்த விருத்திக்காண்டி ரத்தம் செலுத்துகிற மக்களை நல்ல சுய வாழ்க்கைக்கு நீங்கள் மெடிக்கலுக்குலாம் போய் ரொம்ப கஷ்டம். நீங்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 5000 ரூபா காசுலாம் ஒருத்தனாலே உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு செயல்படணுங்கிறது என்னோட வேண்டுதல். மிக்க நன்றி. உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம்.